வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மைங்க. நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொன்ன மாதிரி இந்த பொங்கல்லேருந்து சினிமாவை பற்றி, தியேட்டர்ஸை பற்றி, முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மெஜாரிட்டியான பேர் தியேட்டர்ஸோட ஒரு தீவிர ரசிகர்களாக இருக்கனால தியேட்டர்ஸை பற்றி நிறையா விஷயங்களை ஆராய்ந்து நான் இந்த பாட்காஸ்ட்டில் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத நான் பொங்கல் அன்றைக்கே சொல்லியிருந்தேன். ஸோ பொங்கல் எல்லாமே சிறப்பாக கொண்டாடிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி சில விஷயங்களை, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பழமையான திரையரங்குகளை இடிந்த சில நினைவுகளை பற்றி நம்ம பார்ப்போம். நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் நிறைய தியேட்டர்ஸ் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய தியேட்டர்ஸ் இப்போ காணாமல் போயிருக்கு, இடிந்து போயிருக்கு. அதில் சில தியேட்டர்ஸ் இடியாமல் சில மாற்றங்களையும் பண்ணியிருக்காங்க, மாலாக மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய தியேட்டர்ஸை காம்ப்ளெக்ஸாக, கல்யாண மண்டபமாக, அப்படி நிறைய மாற்றங்கள். தியேட்டரை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணி வேறு மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு உள்ளாயிருக்கு. சில தியேட்டர் அடிமட்டமாக இடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சில குறிப்பிட்ட தியேட்டர்ஸ், ஒரு டாப் 10 தியேட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சிட்டிஸ்லாம் கலெக்ட் பண்ணி 10 to 15 தியேட்டர்ஸ் டாப்பில் நம்ம நினைவுக்கு இருக்கக்கூடிய சில பழமையான திரையரங்குகளை பற்றி பார்ப்போங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாட்காஸ்ட்டில் ஒரு சுவாரஸ்யமான தகவலுங்க. நம்ம தமிழ்நாட்டில் சினிமா என்றாலே ஒரு வீட்டுக்கு ஒரு பகுதியாக தான் இருக்குங்க. பழமையான திரையரங்குகளாக இருக்கட்டும், மௌன படங்கள் ஆரம்பித்த காலத்துலேருந்து எம்ஜிஆர் சிவாஜி படங்களை துவக்கின வரைக்கும், ரஜினி கமலோட கலர் ஃபிலிம்ஸ் வந்த எத்தனையோ காலகட்டங்களை நம்ம திரையரங்குகளில் பார்த்து நம்ம நினைவுக்கு நம்ம நிறைய மெமரிஸை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். அப்படி சில திரையரங்குகள் இடிஞ்சு போயிடுச்சுங்க. அதாவது நம்ம சிவாஜி கணேசன் படங்கள் ஓட்டினது, பாகவதர் படங்களை ஓட்டின சில தியேட்டர்ஸ், ரஜினி கமல் படங்களை சில தியேட்டர்ஸ் ஓட்டியிருப்பாங்க. அப்படி பல பிரம்மாண்டமான திரையரங்குகள் கொண்ட தியேட்டர்ஸ் இன்றைக்கி காணாமல் போயிருக்கு. அவர்களில் சில இது மால்களாக மாறி இருக்கு, அடுக்குமாடி கட்டடங்களாக உருவாயிருக்கு, நிறைய மாற்றங்களும் சந்திச்சிருக்கு. அப்படிப்பட்ட சில வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் சில முக்கியமான நகரங்களில் இருந்து நமக்கு பரிச்சயமாக இருந்த சில பழமையான திரையரங்குகளை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். எல்லா தியேட்டர்ஸுமே நான் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு தகவல் எனக்கு கிடைக்கல. பட் இருந்தாலுமே என்னோட ஒரு ரிசர்ச் பற்றி நான் சில தியேட்டர்ஸ்களோட வரிசைப்படுத்தி நான் சொல்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறது நம்ம சென்னையிலேருந்தே நம்ம ஆரம்பிப்போங்க. ஏன்னா சென்னை தான் முதல்ல சினிமாவுக்கு ஒரு துவக்கமாக இருந்துச்சுங்க. வெள்ளக்காரங்கள் காலத்திலிருந்து அந்த சினிமா ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது நம்ம சென்னையில் இருந்தால். நம்மளுக்கு அந்த மௌன படங்கள், நிறைய டாக்கீஸ் கண்ட அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து தான் நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சென்னை மாநகரத்திலிருந்து நம்ம இந்த வீடியோவை தொடங்குவோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய தியேட்டர் கெய்டி தியேட்டர். 1914 தொடங்கப்பட்ட சென்னையின் முதல் தியேட்டர் தான் நம்ம கெய்டி தியேட்டர். மௌன படங்களை திரையிடுவது தான் முதல் டாக்கி சினிமா வருகைக்கு அடுத்த பக்கமாக இருந்தது. ஆனால் 1980களில் இந்த இடம் முற்றிலும் வணிக வளாகமாக மாற்றப்பட்டதுங்க. 1914ஆம் ஆண்டிலிருந்து 1980, அதாவது கிட்டத்தட்ட 66 காலம் ஆண்டுகள் கெய்டி தியேட்டர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1980ஸ்க்கு அப்புறம் இந்த தியேட்டரை வணிக வளாகமாக மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த தியேட்டர் குளோப் தியேட்டர். 1930களில் ரொம்ப பிரபலமாக இருந்தது தான் இந்த குளோப் தியேட்டர். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, சிவாஜி கணேசன் பல படங்கள் இந்த தியேட்டரில் 100 நாட்களுக்கு மேலே ஓடுச்சுங்க. இந்த தியேட்டரோட காலகட்டம் 1990களில் அளிக்கப்பட்டது குளோப் தியேட்டர் கம்ப்ளீட்டாக. அதாவது 1930லேருந்து 1990 வரைக்கும் இந்த தியேட்டரோட வரலாறு இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் இந்த குளோப் தியேட்டர் சென்னையில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சாந்தி தியேட்டர். சாந்தி தியேட்டர் நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா நானே சின்ன வயசில் சாந்தி தியேட்டரில் படம் பார்த்துருக்க நினைவுகள் எனக்கு இருக்குது. மவுண்ட் ரோட்டில் ஒரு பெரிய சின்னமாக இருந்ததே நம்ம சாந்தி தியேட்டர் தாங்க. 1961 தான் இந்த தியேட்டர் தொடங்கியிருக்காங்க. இங்கே ரஜினி கமல் படங்களுக்கு அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்துச்சு அந்த காலத்தில். ஆனால் 2016 இதையும் இடிச்சிட்டாங்க.
நம்ம சாந்தி தியேட்டரை வந்து கம்ப்ளீட்டாக இப்போ வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு மால் காம்ப்ளெக்ஸாக வந்து மாறி இருக்குங்க. இந்த மூணுமே வந்து சென்னை திரையரங்குகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பழமையான தியேட்டரு, அதுக்கப்புறம் மாற்றப்பட்ட ஒரு தியேட்டர். சென்னையில் வந்து சொல்கிறப்போ இதை மட்டும் இல்லாமல் நிறைய தியேட்டர்ஸுமே வந்து சில தியேட்டர்ஸ்லாம் வந்து மூடப்பட்டிருக்கு. அந்த தியேட்டரோட வரிசையை வந்து நான் செப்பரேட்டான ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த என்னென்ன தியேட்டர்லாம் வந்து சென்னையில் வந்து முதல் தியேட்டராக இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படிலாம் வந்து அதை மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு தனி வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். அது உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா சஃபயர் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் ஃபஸ்ட்டு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டருங்க சென்னையில் வந்து சஃபயர் காம்ப்ளெக்ஸுங்கிறது. அதாவது சஃபயர், ப்ளூ டைமண்டு, அதுக்கப்புறம் எமரால்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 தியேட்டர் ஸ்க்ரீன் இருந்துச்சு. அப்புறம் 70mm தியேட்டருமே வந்து இருந்துச்சுங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த தியேட்டரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாடிஃபை பண்ணி ஒரு மாலாக வந்து வச்சுருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும், ஜிஎன் செட்டி ரோட்டில் சன் தியேட்டர்னு ஒன்று இருந்துச்சு. ஹரிதாஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை 3 வருஷமாக வந்து ஓட்டியிருக்காங்க. அந்த தியேட்டருமே வந்து பல காலகட்டங்களில் வந்து மாறி இருக்குங்க. நியூ எல்ஃபைன்ஸ் தியேட்டர் அப்படிங்கிறது மவுண்ட் ரோட்டில் 1916 வந்து ஒரு தியேட்டரு ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண ஒரு தியேட்டர் அப்படின்னா நம்ம நியூ எல்ஃபைன் தியேட்டருங்க. ஆனால் இன்றைக்கி அந்த தியேட்டரை வந்து ஒரு பிவரேஜஸ் கொண்ட ஒரு ஃபேக்ட்ரியாக தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு தியேட்டர்லேயே வந்து பாக்ஸிங் ரிங் இருந்துச்சு அப்படின்னா அது நியூ எல்ஃபைன்ஸ் தியேட்டர் தான். அது 1916 ஆண்டுகளில் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் சினிமா தியேட்டர்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பேரை மாற்றி மினேவேரா அப்படிங்கிற ஒரு தியேட்டரில் வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. இதுவுமே சில ஆண்டுகள் கழித்து இதை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. நியூ கிளப் தியேட்டர்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோட்டில் மெட்ராஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தியேட்டரை வந்து பேர் மாற்றி அலங்கார் தியேட்டர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அலங்கார் தியேட்டரையும் வந்து இப்போது ஏதோ ஒரு டவர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லோரா டவர்ஸோ ஏதோ ஒரு டவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதையும் வந்து மாற்றிருக்காங்க. பயோஸ்கோப் பிராட்வே மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் ஒன்று இருந்துச்சு. அதுவுமே வந்து இன்னும் ஒரு 15 ஆண்டுகளில் வந்து அந்த தியேட்டரையுமே வந்து ஆரம்பித்து 15 ஆண்டுகள்லேயே வந்து மூடியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வரலாறு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரவுன் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருந்துருக்கு. அந்த தியேட்டர் வந்து பிபி பிள்ளை தெருவில் வந்து இருந்திருக்கு. இது வந்து சமூக சினிமாவின் முதல் அரங்கம். அவங்க தான் வந்து முதல் சென்னையில் வந்து ட்ராமா போட்டிருக்காங்க அப்படிங்கிற சில விஷயங்களும் தகவல்களும் எங்களுக்கு கிடச்சிருக்குங்க. சரி, இப்போ நீங்கள் இது வரைக்கும் சென்னையை பார்த்துட்டீங்க. அடுத்து நம்ம கோயம்புத்தூருக்கு பார்ப்போம். கோயம்புத்தூரில் பொறுத்த வரைக்குமே திரையரங்குகளில் ரொம்ப வந்து ஒரு பழமையான ஒரு பேர் வாய்ந்த ஒரு தியேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தியேட்டர் இருக்குங்க. ஒன்று வந்து டிலைட் தியேட்டர், அடுத்து வந்து சென்ட்ரல் தியேட்டர். டிலைட் தியேட்டர் வந்து கோயம்புத்தூர்லேயே வந்து முதல்ல மௌனம் படங்கள் வந்து ஓட்டப்பட்ட ஒரு தியேட்டருங்க. அது 1980களில் வந்து இடிக்கப்பட்டுச்சுங்க. அதாவது டிலைட் தியேட்டர். இன்றைக்குமே இந்த டிலைட் தியேட்டர் ஸ்டாப்புன்னு சொன்னாலே அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து போய் இறக்கி விடுவாங்க. ஸோ சென்ட்ரல் தியேட்டர் 1950லேருந்து 60களில் வந்து பெரிய சினிமா விழாக்கள் வந்து நடந்த இடம். எந்தாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நல்லா ஓடிச்சு, ஒரு படம் நல்லா ஓடிச்சு, அதுக்கு வந்து ஒரு வெற்றி செலிப்ரேஷன்ஸ் வந்து சக்ஸஸ் மீட் வந்து வைக்கணும் அப்படின்னா கோயம்புத்தூரோட சென்ட்ரல் தியேட்டரில் வந்து வைக்கிறாங்க. பராமரிப்பு வந்து சரியாக செய்யப்படாதனால இந்த தேட்டருமே வந்து இடிக்கப்பட்டுருச்சுங்க. இது ரெண்டுமே கோயம்புத்தூரில் வந்து உள்ள ஒரு தேட்டர்ஸோட ஒரு வரலாறு. அதுக்கப்புறம் நம்ம மதுரைக்கு வருவோங்க. மதுரை தேட்டரில் 2 தேட்டர் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஒன்று வந்து பேலஸ் தேட்டர், அடுத்து வந்து சென்ட்ரல் சினிமா. பேலஸ் தேட்டரில் வந்து மதுரையில் முதல் தேட்டராக வந்து விளங்குச்சுங்க நம்ம பேலஸ் தேட்டர். இது வந்து முதல்ல மௌனப்படங்கள் வந்து மதுரையில் வந்து அறிமுகப்படுத்தினது நம்ம பேலஸ் தேட்டரில் தான். ஆனால் 1980களில் வந்து இந்த தேட்டர் வந்து இடிக்கப்பட்டதுங்க. இன்றைக்குமே மதுரையில் வந்து பேலஸ் தேட்டர் ஸ்டாப்புன்னு அந்த ரிக்ஷா வண்டி தெருவில் போனாலே உங்களுக்கு வந்து அதை நீங்கள் பார்க்கலாம். சென்ட்ரல் சினிமா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. சிவாஜி கணேசன் படங்களில் வந்து பல படங்கள் வந்து சென்ட்ரல் தியேட்டர் தான் ஓடிருக்காங்க. விஜயகாந்த் சார் வந்து ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு, நான் சின்ன வயசில் திரைப்படங்களை பார்த்து நான் வந்து கற்றுக்கிட்டது, அந்த ஆர்வம் வந்தது நான் வந்து மதுரையில் இருக்கிற சென்ட்ரல் சினிமா தியேட்டரை பார்த்து தான் அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூவில் கூட அவர் சொல்லியிருப்பார். அடுத்து நம்ம திருச்சிக்கு வருவோம். திருச்சியில் வந்து சினிமா நான் நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பர்டிகுலராக திருச்சியில் இருந்த பழமையான ஒரு தியேட்டர்ஸை பற்றி நான் போட்டிருந்தேன். அது இல்லாமல் திருச்சியோட வரலாறை பற்றியும் நான் போட்டிருந்தேன். திருச்சியில் 1920களில் திறக்கப்பட்ட ஒரு தியேட்டர் தான் பேலஸ் தியேட்டர். திருச்சியில் முதல் திரையரங்காக வந்து ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியமாக கொண்டு உருவான ஒரு தியேட்டர் வந்து பேலஸ் தியேட்டர். ஆனால் இன்றைக்கி அது ஒரு வணிக வளாகமாக வந்து மாறி இருக்குங்க. சோனா தியேட்டர்
1960 70களில் வந்து மக்கள் கூட்டம் அலை மோதின ஒரு தேட்டர் தான் சோனால் தேட்டர். அந்த இடமும் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு மைதானமாக தான் இன்னைக்கு இருக்குங்க. அதாவது சோனா மீனா தேட்டர் வேற, சோனா தேட்டர் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க. 1960 70களில் வந்து சோனா தேட்டர் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு திருச்சியில். அதுக்கப்புறம் சேலத்துக்கு வருவோம். சேலத்தில் வந்து மாடர்ன் தேட்டர், சிட்டி தேட்டர் அப்படின்னு 2 தேட்டர்கள் இருந்திருக்கு. இந்த 2 தேட்டர்களுமே வந்து தயாரிப்பு மையமாக தான் வந்து மாறிச்சுங்க. மாடர்ன் தேட்டர் குறிப்பாக வந்து நிறைய அந்த ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் கொண்டு வந்த ஒரு தேட்டர் தான் மாடர்ன் தேட்டர், சேலத்தில் உள்ள மாடர்ன் தேட்டர். 1990களில் வந்து அளிக்கப்பட்டது இந்த தேட்டர். சிட்டி தேட்டர் வந்து 1950களில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு தேட்டராக வந்து இருந்துச்சுங்க. இப்போ அதை வந்து ஒரு அடுக்குமாடி கட்டடமாக தான் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் சிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் சென்ட்ரல் டாக்கீஸ், இதை பற்றி நான் ஒரு சிறப்பான ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். 1970களில் வந்து இங்கே திரையரங்கம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அளிக்கப்பட்டது எப்போ 1970. ஆனால் நிறைய பாகவதர் காலத்து படங்கள் எல்லாமே வந்து இங்கே நிறையா படங்கள் ஓட்டியிருக்காங்க. நிறைய தியேட்டர்ஸோட கலெக்ஷன்ஸும் வந்து தமிழ்நாட்டில் அதிகமான சீட்டிங் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு தேட்டர்னு சில பேர் சொல்கிறாங்க சென்ட்ரல் டாக்கீஸை. ஈரோடு கல்பனா தேட்டர், ஈரோடு நகரத்தில் வந்து ஒரு அடையாளமாக இருந்தது தான் நம்ம கல்பனா தேட்டருங்க. ஆனால் 1990களில் இந்த தேட்டருமே வந்து இடிக்கப்பட்டதுங்க. தூத்துக்குடியில் ரத்னா தேட்டர், சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சொற்ப வாசலாக இருந்தது தான் ஒரு ரத்னா தேட்டர். நிறைய சினிமாக்களோட ஷூட்டிங்குமே வந்து நம்ம ரத்னா தேட்டரில் வந்திருக்காங்க. இப்போது வந்து அது தேட்டருமே வந்து இடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வந்திருக்குங்க. எதனால் வந்து தியேட்டர்ஸ்லாம் வந்து இடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள் வந்துருச்சு, பராமரிப்பு செலவுகள் வந்து அதிகரிச்சிருச்சு, நகர வளர்ச்சியின் காரணமாக அதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுற காரணத்தினால நிறைய இடங்கள் தேவைப்பட்டதுனால தியேட்டர்ஸையும் வந்து இடிச்சிட்டு அந்த இடங்களை வந்து வேறு மாதிரியான பரிமாற்றங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் லிஸ்ட்டு போட்ட ஒரு 10-15 தியேட்டர்கள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட டாப் 15 தியேட்டராக இருந்து தமிழ்நாட்டில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இடிக்கப்பட்ட சில தேட்டரை பற்றி தான் நான் வந்து இப்போ குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய தேட்டர்ஸ் வந்து இது மாதிரி இடிச்சிருக்கு, மாறி இருக்குங்க. அதை பற்றி கணக்கு சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட 165 தேட்டர்கள் கிட்ட நம்ம தமிழ்நாட்டிலே வந்து இடிக்கப்பட்டது, மாற்றப்பட்டது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் உங்களுக்கு நீங்கள் பார்த்து ரசித்த சில தேட்டர்ஸ் இன்றைக்கி இல்லாமல் போச்சு அப்படின்னா அந்த தேட்டரோட லிஸ்ட்டையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்படி சினிமா வரலாற்றில் நிறைய தியேட்டர்ஸ்கள் அழிந்து விட்டாலும் நம்ம மனசில் அந்த நினைவுகள் என்றைக்குமே வந்து இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு பிடிச்ச தேட்டர் என்ன, இடிஞ்சு போன தேட்டர் என்ன அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இன்னும் திரையரங்களை பற்றி என்ன மாதிரியான விஷயங்கள், திரைப்படங்களை பற்றி என்ன மாதிரியான விஷயங்கள் வேணும்னாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அந்த வீடியோவை நான் உங்களுக்காக கொண்டு வரேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு அற்புதமான தியேட்டர்ஸை பற்றியான ஒரு தகவலோட சில வீடியோக்களை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கணேஷ். எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.